இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நினைச்சு நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. சாவியை குடுக்காதீங்கன்னு படிச்சு சொன்னேன், கேட்டீங்களா? இவங்க சார்ஜ் போடவா போனாங்க, நகை எடுக்க போயிருக்காங்க. என்ன? இவ சாவி வந்து கேப்பாலாம், ரூமுக்குள்ள வந்து நகையை திருடுவாலாம். சரியான திருடிங்க. ரித்திகா, என்ன பேசிட்டு இருக்க நீ? 10 பேருக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அண்ணி, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஹலோ, என்னங்க பேசுறீங்க? யாரை பார்த்து திருடிங்கறீங்க? உங்களை பார்த்துதான். இந்த பாக்ஸ்ல இருந்த நகையை திருடிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நகையை மட்டும் எடுத்துட்டு சாவி வந்து கொடுத்துட்டு போற. ஹலோ, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. என்ன மரியாதை? இந்த பாக்ஸ்ல நகையை வச்சிருந்தது நான். இப்ப அந்த நகை இல்ல, எங்க போச்சு? எங்கன்னு எங்களை கேட்டா, எங்க தொலைச்சீங்களோ அங்க போய் தேடி பாருங்க. அதை விட்டுட்டு எங்க மேல பழிய போடுறீங்க? இங்க பாருங்க, நீங்க தானே சாவி வாங்கிட்டு போனீங்க. நீங்க போயிட்டு வந்ததும் நான் உள்ள போய் பார்த்தேன். அப்ப இதுல இருந்து வைர நெக்லஸ் காணோம். அப்போ எங்களெல்லாம் திருடங்கன்னு சொல்றீங்களா? உங்கள்ட்ட சாவியை வாங்கினதை நகை திருடுறதுக்கு தானே சொல்றீங்களா? பின்ன என்ன சொல்றது? நாங்க இல்லாம அவங்க மட்டும் தான் அந்த ரூமுக்குள்ள போனாங்க, வேற யாருமே போலையே. இது எப்படி காணாம போயிருக்கும்? ரித்திகா, காணாம போச்சுன்னா விடு. 10 பேருக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. இது கல்யாண வீடு ரித்திகா. காணாம போச்சுன்னு விடுறதா? 5 லட்சம் ரூபாய் வைர நெக்லஸ், அதை விட முடியுமா? பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? எத்தனை கோடி வேணும் சொல்லுங்க. 5 லட்சம் ரூபாய் நகை என்னமோ பெருசா பேசுறீங்க. அத நாங்க திருடிட்டோம்னு எங்க மேலேயே பழிய போடுறீங்க. ஹலோ, இந்த பில்டப் எல்லாம் வேண்டாம். எங்க நகை காணோம். நான் நகையை வச்சுட்டு தான் வந்தேன். இவங்க தான் சாவி வேணும்னு வாங்கிட்டு போனாங்க. இப்ப நான் போய் பார்த்தா வெறும் டப்பா தான் இருக்கு. எங்க நகைக்கு பதில் சொல்லுங்க. இந்த திருடிங்க தான் நகையை திருடி இருப்பாளுங்க. இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் அக்காவும் தங்கச்சியும் அசிங்கப்பட போறாளுங்க. இது எப்படியோ, இவங்க அசிங்கப்பட்டா நமக்கு சந்தோஷம் தான். அந்த பொண்ணு தான் நகை எடுத்திருக்கா, நான் உறுதியா சொல்றேன்.